போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து துப்பாக்கி எடுத்து சுடுற மாதிரிலாம் ஒரு சீன் இருக்குங்க. தலைவர் அப்பயும் அண்டர்வேரோட தான் வருவாரு. அண்டர்வேரோட வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நிப்பாப்ல. ஹேண்ட்மேட் மாதிரி ஒரு துப்பாக்கி தான் இருக்கும். அதை டக்கு டக்குன்னு எடுத்து டக்குன்னு சுட்டுருவேன். அதெல்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு, ரொம்ப விறுவிறுப்பா இருந்துச்சு. யாருமே எதிர்பார்க்கல. திலீப்னு ஒருத்தர் இருப்பாப்ல, அவரை கொல்லவனை இவர் கொல்லுவாரு அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா கொன்னவனையும் கொல்லுவாப்ல, நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பனையும் போட்டு தெளிவாப்ல. அதெல்லாம் வந்து ட்விஸ்ட், செம ட்விஸ்ட். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சிங்கம் போல நடந்து வரான் செல்ல பேராண்டி அந்த பாட்டை போட்டாங்க. ரைட்டு, தலை வந்து இறங்கி குத்த போறேன், அடி புழக்க போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி பொழந்தாப்புல. கடைசில எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஃபைட்டிங்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்துல வந்து ஒரு குடும்ப பெண்மணியா தான் அவங்க வந்து துஷா விஜயன் வர்றாங்க. மற்றபடி பெருசா வந்து குட்டப்பாவோட போட்டோ வர்ற மாதிரி சீன்களோ இல்ல டான்ஸ் ஆடுற சீன்களோ இல்ல முத்த காட்சிகளோ எதுவுமே கிடையாது. துஷரா விஜயன் எங்களை எல்லாரையும் ஏமாத்திட்டாங்க.